ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தமிழ் மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டில் 4வது மாதமான தமிழ் மாதம் ஆடி மாதம் நிறைவடைந்து 5வது தமிழ் மாதம் ஆவணி மாதமானது பிறஞ்சிருச்சு. இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்குல்ல, இந்த ஆவணி மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாத ராசி பலனை பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆவணி மாதம் கிரகநிலைகள் எந்த மாதிரி அமைந்திருக்கோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாதம் தலையெழுத்து மாறும். அதன்படி மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சூரியன் அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு வராரு. அவர் வந்ததுனால எல்லா கிரகங்களும் தங்களுடைய ராசியை மாற்றும். அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆவணி மாத ராசி பலனை உங்கள் ராசிக்காரங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆவணி மாதத்திற்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஆவணி மாதத்தில் நிறைய விரத நாட்களும் காரணங்களும் இருக்குது. அதனால் ஆவணி மாதத்தில் என்னென்ன விரத நாட்களும் காரணங்களும் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்கி இருக்கு. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம். ஆவணி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பது கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருக்கு. அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கு. தமிழ் நாட்காட்டில் 5வது மாதமாக வருவது இந்த ஆவணி மாதம். இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். முழுமுதற் கடவுளான விநாயகர், திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன், வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இது அற்புதங்கள் இருந்த மாதம் என போற்றப்படுது. ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது. கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், வரலட்சுமி விரதம், ஆவணி ஞாயிறு, புத்திரத ஏகாதசி, காமிக்க ஏகாதசி போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருகிறது. அதில் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பில் வரக்கூடிய சதுர்த்தியில் கொண்டாடப்படுது. இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல், மோதகம், அவுள் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு, செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது. சதுர்த்தி விரதம் இருப்பவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குவது நல்லது. சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பெரு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே பெருகும். அப்புறம் 2வது சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாதம் தேய்பிரையில் சதுர்த்தி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில் தூங்கணும். சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாம மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்யணும். அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும். சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகர் பெருமானின் 32 வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியது என்று சொல்லப்படுது. அப்புறம் 3வது விரத நாள் கிருஷ்ண ஜெயந்தி. இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான். திருமல் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான். இந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்படுது. ஸோ இந்த நாளில் கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிடித்தமான பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த பொருட்கள்லாம் வைத்து வழிபாடு செய்யணும். அதாவது பால், வெண்ணெய், இனிப்பு சீடை, முறுக்கு, அதிரசம், அவுள், சீடை, தட்டை, தேன்குழல், இந்த மாதிரி இனிப்பு வகைகள், பழங்கள் ஆகியவை படைத்து வழிபாடு செய்யணும். சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் மறைந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடியது இந்த நாளில் முக்கியம்.
கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் 4வது பண்டிகை ஓணம். ஆவணி மாத பௌர்ணமியொட்டி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவிலையும் தென் தமிழகம் மற்றும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. அத்திப்பூக்கோளம், ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம். ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வரை மொத்தம் 10 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். இது கேரளாவுடைய அறுவடை திருநாள், கேரள தீபாவளி, கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படும். ஓணம் பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகளில் 64 வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு. அப்புறம் ஆவணி மூலம். ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று. 12 நாட்கள் இந்த விழா விமர்சையாக பார்த்தீங்கன்னு கொண்டாடப்படும். சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நினைவு கூறும் விதமாக இந்த விழா நடத்தப்படுகிறது. இதில் 10 திருவிளையாடல்கள் நடத்தப்படும். ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும். இதற்கு பிறகு 5 மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரருடைய ஆட்சி தான் நடைபெறும். ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும், மாறாக மேகமூட்டத்தோடு வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம். ஸோ இந்த மாதிரி ஆவணியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய விரத நாட்கள்லாம் வரும். அதனால் ஆன்மீக ரீதியாக ஆவணி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கக்கூடியும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சுக்குங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் எளிதாக பூர்த்தியாகும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இருந்தால் கூட திடீர் செலவுகள் ஏற்படும். கடன்கள் குறையும். அதே சமயம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆவணி மாதம் மகர ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும் என்பது முழுமையாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ஆவணி மாத கிரகங்களுடைய அடிப்படையில் மகர ராசினருக்கு சீரான வளர்ச்சி இருக்கும். சில விஷயங்களில் முன்னேற்றம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அடிப்படை தேவைகள் எளிதாக பூர்த்தியாகும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இருந்தால் கூட திடீர் செலவுகள் ஏற்படலாம். கடன்கள் குறையும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆவணி மாதம் இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் பொதுவாக உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். ஆவணி மாதம் மகர ராசினருக்கு பொதுவாகவே சாதகமான காலமாக அமையும். உங்கள் முயற்சிகள் கைகூடும். வருமானம் அதிகரிக்கும். கடன்கள் குறையும். வளர்ச்சி சீராக இருக்கும். கடந்த சில வாரங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த மாதம் சிறப்பாக அமையக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் சனி வக்ர பயிற்சியால் திடீர் செலவுகள் அல்லது திடீரென்று எதிர்மறையாக ஏதோ ஒரு சூழலில் சிக்கிக்கொள்வது போல ஏற்படலாம். அதில் மட்டும் உஷாராயிருங்க. வருமான பற்றாக்குறை இருக்காது. கடன் தொல்லலாம் குறையும். அப்புறம் மகர ராசிக்கு ஆவணி மாதம் உறவுகள், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். உறவுகளோடு இருந்து வந்த மனப்பக்குகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி குழந்தைகளுடைய கல்வி செழிப்பாகும். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தால் மகிழ்ச்சி அடைவீங்க. மீண்டும் சேமிக்க துவங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கும். பிரிந்த உறவுகள்லாம் தேடி உங்களோடு இணைவார்கள். சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தின் பொருளாதார நிலை மற்றும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம், பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் உள்ளிட்டவை சாத்தியமாகும். மேலும் உங்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவு கொடுப்பாங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்து தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக வாய்ப்புகள் தேடி வரும். இருப்பியும் யாரையும் நம்பி அல்லது யாருடைய ஆலோசனையும் கேட்டு யோசிக்காமல் எந்த விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டாம். தொழில் போட்டிகள் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ பெரும்பாலான கிரகநிலைகள் மகர ராசிக்கு ஆவணி மாதம் முழுவதும் அனுகூலமாக இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் உஷ்ணம் மற்றும் தொற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களோட ராசிக்கு நன்மை தான். ஸோ இதுதாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.